ஆசை தொடங்கி புறநானூறு வரைக்கும் சூர்யா மிஸ் பண்ண தரமான படங்கள் என்னலாம் தெரியுமா? மொத்தத்தையும் கோட்ட விட்டுருக்காரு. நடிகர் சூர்யா புறநானூறு படத்த மிஸ் பண்ணது அவரோட ரசிகர்களுக்கே மிகப்பெரிய வருத்தமான விஷயம் தான். சூர்யா எப்படிதான் தப்பான முடிவ சரியா எடுக்கிறாரோ தெரியல. என்ன படம்லாம் ஃப்ளாப் ஆகுமோ அதுல தேடி போய் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த புறநானூறு படத்த இவர் மிஸ் பண்ண மிகப்பெரிய காரணமே அந்த படத்தோட டைரக்டர் மற்றும் அவங்க தேர்ந்தெடுத்த கதைக்களம் தான். இதுல சூர்யா நடிச்சாரு அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கிருவோமோ அப்படின்ற பயத்தினாலேயே சூர்யா இந்த படத்துல இருந்து விலகி இருக்காரு. இப்போ சிவகார்த்தியன் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காரு. இந்த தப்பு சூர்யா அவரோட கெரியர்ல பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால இறங்கின 8 தரமான படங்களை சூர்யா மிஸ் பண்ணிருக்காரு. இதுல முதல் படம் எது தெரியுமா? அஜித் மற்றும் சுவலட்சுமி சேர்ந்து நடிச்ச படம் ஆசை. அஜித்தோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைந்த படம் ஆசை அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் அவ்வளவு பக்காவா இருக்கும். அதுல ஃபர்ஸ்டா சூர்யாவை நடிக்க வைக்கிறதுக்கு தான் அந்த படத்தோட டைரக்டர் வசந்த் ஆசைப்பட்டிருக்காரு. அந்த டைம்ல சிவகுமார் கிட்ட கதையும் சொல்லி, சார் உங்க பையனை எப்படியாவது இதுல நடிக்க வைங்க, பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யங்கா இருக்கணும், சூர்யா இதுக்கு பொருத்தமா இருப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா இயக்குனர் வசந்த் டைரக்டா சூர்யாவையே கான்டாக்ட் பண்ணி கதையை சொல்லிருக்காரு. ஆனா அந்த டைம்ல சூர்யா எனக்கு நடிப்புல பெருசா ஆர்வம் இல்ல, சோ இந்த வாய்ப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு மிஸ் பண்ணிருக்காரு. சரி இந்த படத்தை கூட விடுங்களேன். இன்னைக்கு வரைக்குமே 90s கிட்ஸ் கிட்ட உங்களோட ஃபேவரட்டான லவ் மூவி எதுன்னு கேட்டா நிறைய பேர் இயற்கை படத்தை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அது பிடிக்கும். கரெக்டா? அந்த படத்துல ஆரம்பத்துல நடிக்கிறது யார் தெரியுமா? சூர்யா தான். அந்த டைம்ல இந்த படத்தோட டைரக்டர் சூர்யா கிட்ட தான் முதலா கதையவே சொல்லிருக்காரு. ஆனா அந்த டைம்ல சூர்யா நான் இப்போதைக்கு லவ் ரொமான்டிக் டிராமாலாம் நடிக்கிறது இல்ல அப்படின்னு இயற்கை படத்தை மிஸ் பண்ணிருக்காரு. ஒருவேளை சூர்யா அந்த படத்துல நடிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல ஷாம் பண்ண அந்த கேரக்டர் வேற யாரும் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது துருவ நட்சத்திரம், காக்க காக்க வாரணம் ஆயிரம். இந்த மாதிரி 2 படங்கள் கௌதம் வாசுதேவ் மேனன் கூட சூர்யா இணைஞ்சிருக்காரு. இந்த ரெண்டுமே இவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 படங்களுக்கு அப்புறமா மூணாவதா சூர்யாவும் கௌதம் வாசுதேவ் மேனன் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுதான் துருவ நட்சத்திரம். இன்னைக்கு வர அந்த படம் ரிலீஸ் ஆகல. பட் இந்த கதையில ஃபர்ஸ்டா கமிட் ஆயிட்டு இருந்தது சூர்யா தான். இந்த படத்துல சூர்யா கமிட் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகியும் ஜிவிஎம் இந்த படத்தோட முழு கதையையும் சூர்யா கிட்ட சொல்லவே இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம என்னால முழு கதை தெரியாம இந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சூர்யா விலகி இருக்காரு. சூதுகவும் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் நலன் குமாரசாமி சூர்யா கூட சேர்ந்து முழுக்க ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படத்துக்கு எஸ்கிமோ காதல் அப்படின்னு பெயரை வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல இந்த படத்தோட கதை சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சே போயிருந்தாலும் அஞ்சான் பட வேலைகள்ல சூர்யா பயங்கர பிஸியா இருந்தாரு. அந்த படத்துல அவர் நடிக்காமலே இருந்திருக்கலாம். பட் அந்த படத்தை காரணம் காட்டி எஸ்கிமோ காதலை தவற விட்டுருக்காரு. மெட்ராஸ் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் ரஞ்சித் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. சோ அதுக்கப்புறமா ரஞ்சித்தும் சூர்யாவும் ஒன்னா ஒரு படத்துல வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரஞ்சித்துக்கு அடுத்தது கபாலி, காலா அப்படின்னு ரஜினிகாந்தோட படங்கள் கிடைச்சதுனால சூர்யாவும் ரஞ்சித்தும் ஒன்னு சேர முடியாம போயிடுச்சு. 6 மற்றும் சிங்கம் இந்த 2 படங்களுமே சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஹரி. அந்த டைரக்டர் ஹரி கூட அருவா அப்படின்ற இன்னொரு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு சூர்யாக்கு கிடைச்சிச்சு. ஆனா அந்த டைம்ல சூர்யாவோட டேட்லாம் பயங்கர பிஸியா இருந்ததுனால இந்த அருவா படத்தை டிராப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சூர்யாவோட சினிமா வாழ்க்கையவே புரட்டி போட்டவர் டைரக்டர் பாலா அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட்டணியில மறுபடியும் வரவிருந்த படம் தான் வணங்கான். பட் இவங்க 2 பேருமே ஒன்னா பேசி இந்த படத்துல சூர்யா செட் ஆகாது அப்படின்னு சூர்யா இந்த படத்துல இருந்து விலகிக்கிட்டாரு. இப்படிதான் சூர்யா தொடர்ந்து நல்ல படங்கள் எல்லாத்தையும் தவற விட்டு தொடர்ந்து மொக்க படத்துல நடிச்சு இப்ப அவரோட மார்க்கெட்டே மொத்தமா காலி ஆயிடுச்சு. சரி இது வரைக்கும் ஃபிளாப் பண்ணதை விடுங்க. இனிமே ஹிட் கொடுக்கறதுக்கு புறநானூறு அப்படின்ற ஒரு தரமான படம் கிடைச்சிச்சுல்ல, அதையுமே சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப இந்த படம் எஸ்கேக்கு கிடைச்சதுல எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி, சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர காண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.